கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று ஒரு ஆலோசனையை நான் சொல்லுகிறேன். சற்று கடுமையாக இருக்கலாம். இருந்தாலும் வேத வசனம் அப்படித்தானே சொல்லுகிறது. இந்த வேத வசனத்தை நாம் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. உள்ளதை உள்ளபடியே வாசிக்க வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீதிமொழிகள் 28:9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. மிகவும் கடுமையான ஒரு வார்த்தை. தேவனிடத்திலே ஜெபிக்கிறது அருவருப்பு என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. இதை நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம். இருந்தாலும் நாம் தொடர்ந்து அதை செய்கிறோம். என்னவாம்? வேதத்தை கேளாதபடி, அப்படி என்றால் வேதத்தை படிக்காதபடி, ஜீவனுள்ள வசனத்தை படிக்காமல், ஜீவனுள்ள தேவனோடு உறவாடாமல், அவருடைய ஆலோசனையை கேட்காமல் நாம் வேதத்தை மூடி வைத்துவிட்டு ஜெபித்து நாட்களை தொடங்குகிறோம். இது தேவனுக்கு பிரியமில்லை. சாதாரண கிறிஸ்தவர்கள் அப்படி செய்யலாம். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுக்கு பிரியமாக வாழ விரும்புகிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் நித்திய ஜீவனுக்கென்று வாழுகிறேன், சாட்சியாக வாழ விரும்புகிறேன் என்று விரும்பும் ஒவ்வொருவரும் இதை நினைக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்கிறேன், தேவன் நமக்கு நல்ல இரவை தந்திருக்கிறார். பகல் வேளையிலே நாம் பணி செய்து இரவிலே நன்றாக ஓய்வெடுக்க வேண்டும் என்று சொல்லி, ஒருவேளை 10 மணி வரை நாம் இருக்கலாம், அதற்கு மேல் நாம் தூங்கலாம். ஒருவேளை தூக்கம் வரவில்லை என்றால் வேதத்தை தியானிக்கலாம், வசனத்தை நாம் தியானிக்கலாம், மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். இப்படி என்றால் எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது நாம் சத்தமாக ஜெபிப்பதல்ல, நம்முடைய இருதயத்திலே தேவனை துதித்து பாடலாம். தேவன் செய்த நன்மைகளுக்கு நாம் நன்றி செலுத்தலாம். தாராளமான நன்மைகளை செய்திருக்கிறார், அதுக்கு நன்றி செலுத்தலாம். இப்படியாக உங்களுக்கு தூக்கம் வரவில்லை என்றால், நாம் தேவனோடு ராஜாமங்களிலே நான் உண்மை நினைக்கிறேன் என்று சொல்லி, படுக்கையிலே உண்மை நினைக்கிறேன் என்று சொல்லி அப்படி நினைத்து நாம் தூங்கி, ஒருவேளை நமக்கு காலை 5 மணி என்றால் அது நன்றாக இருக்கும். ஆனால் அதற்கு முன்பு 3 மணி, 2 மணி, 4 மணி இதெல்லாம் நாம் எழுந்து ஜெபித்து பிறருக்கு செய்தியை அனுப்புகிறோம் அல்லது செல்போனை பார்க்கிறோம் என்றால் அது சற்று கேள்விக்குறியாக, சந்தேகத்திற்குறியாக இருக்கிறது. அருமையான தேவனின் பிள்ளைகளே, ஒரு 4:30 மணி 5 மணி ஆனால் நாம் எழுந்து நம்முடைய முகத்தை கழுவி தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து வசனத்தை படித்து அவரோடு உறவாடி அவருடைய ஆலோசனையை கேட்டு அந்த நாளை நாம் அதன் பிறகு தொடங்கலாம். நாம் செல்போன் இல்லாத காலங்களிலே எப்படி இருந்தோம்? தயவுசெய்து அதை நாம் யோசித்து பார்ப்பது மிக மிக நல்லது. ஒரு 10-15 வருட இந்த வாலிப பிள்ளைகளுக்கு அது ஒருவேளை அவர்கள் பிறந்த நாட்களிலிருந்தே செல்போனிலே இருக்கலாம். ஆனால் நாம் பழையவர்கள், நாம் முதியவர்கள், நமக்கு தெரியும். செல்போன் இல்லாத காலத்திலே நாம் எழுதியிருக்கிறோம், ஜெபிக்கிறோம், வேதத்தை படிக்கிறோம், அந்த நாட்களை தொடங்குகிறோம். ஆனால் இப்பொழுது வேதம் அது எண்ணமற்று போய்விட்டது. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் அருவருக்கிறார், தேவன் துக்கப்படுகிறார். நாம் இந்த அருவருக்கப்படத்தக்கதாக இருக்கும் இந்த செல்போனுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. அது தேவை. ஆனால் தேவனோடு உறவாடி அவருடைய வசனத்தை வாசித்து அதன் பிறகு அந்த நாளை தொடங்கலாம். ஒருவேளை ஒரு 4:30 மணிக்கு எழுந்திருக்கலாம். நீங்கள் துதித்து ஸ்தோத்திரித்து நீங்கள் தேவனோடு உறவாடி அந்த நாளை தொடங்கலாம். 5 மணிக்கு எழுந்திருக்கலாம், அந்த நாளை தொடங்கலாம். அதன் பிறகு நீங்கள் எழுந்திருக்கலாம் 6 மணிக்கு, 7 மணிக்கு. இப்படியாக நீங்கள் எழுந்து தேவனோடு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் மறுபடியும் நீதியும் தேடி பிறகு கர்த்தருடைய நாளை தொடங்குங்கள். இது ஒரு ஆலோசனையாக எடுத்துக்கொள்ளுங்கள். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், எனக்கு
12:30 மணிக்கு, 1 மணிக்கு, 2 மணிக்கு செய்து வருகிறது. நான் தேவைப்பட்டால் அப்படி செய்கிறவர்களின் பெயர்களையும் சொல்ல தயாராக இருக்கிறேன். அதை தவிர்க்க நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தேவன் தாமே இந்த ஆலோசனையை நீங்கள் உங்களுடைய நன்மைக்காக ஏற்றுக்கொண்டு நாம் தேவனுக்கு பிரியமாக சாட்சியாக வாழ தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.